காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரே வாந்தி. இப்போ தான் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் அடுப்பில் சாப்பாடு வச்சேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு சத்து மாவு தான். ஸோ நேற்றே சீனு அவங்க வீட்டு கொட்டாயில் புண்ணாக்கு சாப்பிட்டுச்சு நாய்ங்களாம் அப்படியே சொன்னாங்க. நாயெல்லாம் கட்டி போடு அப்படியே சொன்னாங்க. காதிலே வாங்க மாட்டேங்கிறேன்னாங்க. கால்நடைகளை கட்டிலாம் போட முடியாது, அதுவும் நாய்களை கட்டி போட முடியாது. நம்ம புண்ணாக்கு நாம தான் பத்திரமா மேலே எங்கேயாச்சும் வச்சுக்கணும். அப்படின்னு நம்ம சட்டம் பேசவும் முடியாது. ஏதாச்சும் பண்ணணும். கூடிய விரைவில் அதை சுற்றி ஃபென்சிங் போடணும். அதுக்கப்புறம் நேற்று ஷெல்டர் போட்டிருந்தாங்க. அம்மாட்ட சொல்லியிருந்தேன், அவங்க ஷெல்டர் போட்டிருந்தாங்க. அன்பு அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் கொண்டு போய் போட்டாங்க போல் ஷெல்டரு. காசு தரணும் அவங்களுக்கு. எப்படியும் ஒரு ஷெல்டர் போடுறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு 50,000 ரூபாய்னாச்சும் நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கு அதிகமாகவும் ஆகலாம். ஏன்னா அந்த நிறைவந்து அதெல்லாம் இருக்குல்ல, அந்த காசுலாம் வேறு இருக்குது. இன்னும் யாருக்கு அந்த காசுமே நான் கொடுக்கவே இல்லை இருக்கு. அப்புறம் ஷெல்டருக்கு ஒரு போர்டு வைக்கணும். அவ்வளோதான். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. டாக்டர் வேணும் ஷெல்டருக்கு. இதெல்லாம் இருக்குது. பாய்.